ஒரே தேடி கிளம்புது தப்பு. நீ தானே? ஹலோ, இரு அப்புறமா போடலாம். ஆனா திறக்காதுமா, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அது கிளாஸ்ல ஒண்ணும் இல்லை, எனக்கு அந்த ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குதா, அதையும் மீறி எனக்கு தலைவலி வர மாதிரி. ஓகே, சரி பண்ணு. ஓடுமா விண்டோஸ் தான் கவனிப்பில்லைங்களா? நாம எம்எஸ் ஆபீஸோட லாஸ்ட் டூலுக்கு வரும். நான் அதனாலதான் உங்களை இதை விட்டுறலான்னு தான் நினைச்சேன். ஆனா இதோட எம்எஸ் ஆபீஸுக்கு நம்ம குட் பை சொல்லிடலான்றதுனால இந்த டூலை முடிச்சிருவோம். இதுக்கு மேல நாம வச்சிருக்க வேணாம் சொல்லிட்டு விட்டேன். இதான ரொம்ப சிம்பிளான டூல் தாம்மா. எப்படி நம்ம MySQL டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம்ல, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுமா, அதே தான் இதுல பண்ண போறோம். ஆனா MySQL வந்து எப்படி சொல்லலாம், நம்ம இப்ப ஒருத்தவங்க நல்லா எக்ஸ்பர்ட்டா வண்டி ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, ரோட்ல டிராபிக்ல போறாங்க, அது மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு உண்டான டூல். ஏன்னா SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்ன்றது வந்து யாருக்கு? நல்லா வண்டி ஓட்டுறவங்களுக்கு. தத்தக்காப்புத்துக்கான நம்ம எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ண போறோம்னு வச்சுக்க, என்ன செய்வாங்க, பக்கத்துல ஒரு வீலை போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வீலை வச்சுக்க நீங்க எங்கேயாவது உழாத போறதுக்குன்னு சைக்கிள்ல இந்த 2 வீல் 3 வீல் ஃபிட் பண்ணி கொடுத்து பசங்களை ஓட்ட விடுவாங்க. அப்புறம் வண்டியில கூட சில பேருக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வீல போட்டு ஓட்டி எங்கேயாவது உழாம வந்து சேருன்னு சொல்றதுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அந்த மாதிரி அரைப்படல் தெத்துப்படல் போடுறவங்களுக்காக தான் இந்த எம்எஸ் ஆக்சஸ். ஓகேவா? இது வந்து பெரிய ஆர்டிபிஎம்எஸ் கிடையாது, சர்வர் கிடையாது. ஆனா நம்மள மாதிரி டுபாக்கூர் ப்ரோக்ராமர்ஸுக்கெல்லாம் இது ஒரு டூல். ஏன்னா நாமெல்லாம் தெத்துப்படல், நம்மளுக்கு இது சரி, இதுவே போதும் அப்படின்ற லெவல்ல நம்ம சிலதை பயன்படுத்திக்கலாம். இது என்ன கேட்டீங்கன்னா விண்டோஸ் ஆர் எம்எஸ் ஆக்சஸ். ஆனா இதுல என்ன லாபம், வாமா இல்லைன்னா லாபம்னா ஈஸியா இருக்கும். இவ்வளோ பெரிய, அதாவது நம்ம MySQL நிறைய கமாண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது, கமாண்ட் எல்லாம் இது பண்ண வேண்டியது இருக்குல்ல. நம்ம டெய்லி இது நம்ம கெட்ட பழக்கம். நீங்க வராதீங்கம்மா, போங்கம்மா, அங்கே தூங்குங்க. போமா, ரூம லாக் பண்ணின்னு வாமா. கூட்டணுமா, போமா. தப்புமா இதுல. நீங்க என்னமோ உங்களுக்குன்னு தனியா ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க, தப்பு இது. எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. நீங்க கிளாஸுக்கே வர வேணாம் மத்தியானத்துல 1:30க்கு ரூம் லாக் பண்ணாதானே தப்பு. இதெல்லாம் எம்எஸ் ஆக்சஸ், விண்டோஸ் ஆர் எம்எஸ் ஆக்சஸ். இதுல டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு நம்ம கிரியேட் டேட்டாபேஸ் எல்லாம் கமாண்ட் கொடுக்க வேணாம். அதுலயே நமக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சஸ் ஓபன் ஆகும்போது ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸ்னா இந்த இடத்துல காட்டும். டேட்டாபேஸ் 1ன்னு ஒன்னு இருக்கிறதா காட்டுது. ஆனா அது எனக்கு தேவையில்லை. நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நியூன்னா இந்த இடத்துல பாருங்க, blank database, blank database. இது கொடுத்த உடனே ஒரு பேர் கேட்கும். சரியா? நாம அதுக்கு ஒரு பேர் தருவோம். என்ன பேர் தரணும்? டேட்டாபேஸ் 2ன்னு தர வேணாம், நான் வந்து கோப்பான்னு தரேன், நீங்க உங்க பேர் கொடுப்போம். சரியா? COP. நீங்க அடுத்த தடவை ஓபன் ஆகும்போது இந்த கோப்பான்றது இங்கே லெஃப்ட் சைட்லயே இருக்கும். ஓகேவா? நம்ம அப்ப கிரியேட் டேட்டாபேஸ்னு கொடுத்ததுக்கு பதிலா இங்க என்ன பண்ணோம், blank database கொடுத்தோம், பேர் ஒண்ணு கொடுத்தோம், அதுவே கிரியேட் பண்ணிடுது. அங்க நம்ம கிரியேட் டேபிள்னு ஒரு கமாண்ட் கொடுத்தோம்ல, கொடுத்தோமா? அதுக்கு பதிலா இங்க என்ன செய்ய போறோம்னாக்க, இங்க டேபிள் 1ன்னு அதுவே ஒண்ணுத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. நாம அதை கஸ்டமைஸ் பண்ணினா போதுமானது. இதுல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டேபிள் 1 ரைட், இதுல வந்து என்ன டேபிள் சொல்றாங்கன்னு மட்டும் பேரை பார்த்துக்கலாம். இது வந்து பர்சனல் டேட்டான்னு மாத்திரம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம், ரைட் கிளிக் பண்ணா ரீநேம் எங்க இருக்கு பாருங்க, தோ இருக்கு. இதுல பர்சனல் டேட்டா இருமா. ஓஹோ, இது ஓபன்ல இருக்குன்னு சொல்லுது. ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் என்னடா, க்ளோஸ் கொடுத்துட்டா அதுவும் இல்ல, இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நியூ கிரியேட்ல போனா நியூன்னு வரும். கிரியேட்டுக்குள்ள போங்க, நியூ டேபிள், தோ டேபிள்னு இருக்குதா, இதை கொடுங்க. இதை கொடுத்ததும் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க, டிசைன் வியூ, டிசைன் வியூ. டிசைன் வியூன்னு சொல்லும் போதே பேர் அது தனியா கேட்கும். ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூன்னு கேட்கும் போதே அது என்ன செய்யும், பேர் கேட்கும். நான் வந்து பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சரியா? இதுல ஐடி ஆட்டோ நம்பர் நம்ம பாருங்க, நம்ம அதுல என்ன பண்ணோம், ஐடி பிகின் ஆட்டோ நம்பர்லாம் நாம கொடுத்தோம்ல,
அதுவே ஐடி நம்ம ஒண்ணு கொடுப்போம்னு தெரிஞ்சுன்னா ஐடி ஆட்டோ நம்பர்னு ஒரு காலம் அதுவே கிரியேட் பண்ணிடுது. சரியா? இதுக்கு அடுத்தடுத்த காலம் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு டேட்டா டைப் வேர் கேர்லாம் கிடையாது. இதுல வேற டேட்டா டைப் இருக்குது. அது நம்ம கொடுத்தா போதுமானது. ஐடிக்கு அடுத்தது கான்டாக்ட் நேம் டெக்ஸ்ட் இருங்க. இதுல நான் இப்படி என்டர் தட்டினா இதுக்கு அடுத்ததுக்கு வரும். இதுக்கு அடுத்ததுக்கு வரும் கான்டாக்ட் நேம். கான்டாக்ட் நேம் ஓகேவா? ஸ்பேஸ் விடலாம் இதுல. சரியா? இதுல டெக்ஸ்ட்னு சொல்லி ஷார்ட் டெக்ஸ்ட்க்கு பதிலா டெக்ஸ்ட் லாங் டெக்ஸ்ட் இல்லையா? சரி டெக்ஸ்ட் தான். சரி ஷார்ட் டெக்ஸ்ட்ன்றது டெக்ஸ்ட் தான் அவங்க ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அட்ரஸ். அட்ரஸ் இது வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் தான் இதுவும். டிஓபி டேட் ஆஃப் பர்த். டிஓபி இது வந்து டேட்னு சொல்லணும். இதுல ஷார்ட் டெக்ஸ்ட்னு டைப் வருது இல்ல, அதுக்கு பதிலா டேட்னு வருது பாருங்க. டேட் டைம். அதுல கீழே வந்தீங்கன்னா இங்க மேல டேட் டைம்னு கொடுத்துட்டு கீழே வந்து மீடியம் இருங்க. கீழே ஃபார்மேட்ல மீடியம் டேட். மீடியம் டேட். டேட்ல இது பாருங்க. இங்க ஃபார்மேட்ல போயிட்டு டேட்ல மேல டேட் டைம் கொடுத்துட்டோம். கீழே வந்து மீடியம் டேட். சரியா? இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டுக்கு வந்து ஒரே தடவையில நம்மளால வர முடியாது. டேட்ட மேல டேட் டைம் கொடுக்கணும், கீழே மீடியம் டேட்னு தரணும். சரியா? ஓகே. அதுக்கு அடுத்தது அவ்வளவுதான். டேட் ஆஃப் பர்த்தோட முடிஞ்சிடுது. நான் இது என்ன பண்றேன், இப்ப டேபிள் நாம கிரியேட் பண்றேன். இது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இதுல நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோன்றத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ரைட் கிளிக் பண்ணு, சேவ் கொடு. சரியா? சேவ் கொடுத்துட்டு அந்த டேபிள் 1க்கு பதிலா பர்சனல் டேட்டான்னு இருக்குது. சரியா? ஓகேவாம்மா? ஓகேவா? இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விண்டோஸ் ஆர் எம்எஸ் ஆக்சஸ், அப்புறம் பிளாங்க் டேட்டாபேஸ், அதுல ஒரு பேர். சரியா பச்சா? அதுக்கப்புறம் டேபிள் 1 இருந்தது. டேபிள் 1லயே கூட நம்ம இதை செஞ்சிடலாம். நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டேன். நீங்க டேபிள் 1லயே அந்த மேல இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இங்க மேல இருக்குல, இதுல ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூன்னு சொல்லிருந்தீங்கன்னா அதுவே டிசைன் வியூல ஒரு டேபிள் நேம் கேட்டிருக்கு. சரியா பச்சா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னாக்கா ஐடி, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், நேம், அந்த டிஓபி அவ்வளவுதான். சரியா? சரியா போச்சு. இதோட வேலை முடிஞ்சிடுது. நம்ம என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா இது டேபிள் கிரியேட் ஆயிடுது. இந்த டேபிள் கிரியேட் ஆனது இது மட்டும்தான் ஃபர்ஸ்டா கிரியேட் நியூ டேபிள் நேம்டு கான்டாக்ட் டீடைல்ஸ். கான்டாக்ட் இரு பர்சனல் டேட்டா ஒன்னு இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்றாங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் கவனிங்க. இப்ப நாம என்ன பண்ணோம், கிரியேட்ல போயிட்டு இன்னும் ஒன்னு தடவை டேபிள். இங்க டேபிள் 1ன்னு இருக்குதா? நான் இங்க என்ன பண்ணும், இங்க டேபிள் 1 இங்க வருது பாருங்க ரைட் சைடுல எக்ஸல்ல கீழே வர மாதிரி. ரைட் கிளிக் பண்ணுங்க, டிசைன் வியூ கொடுங்க. அதுவே பேர் கேட்கும். அதுல பேர் என்ன கேட்டீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸ் இருங்க. இது பேர் அதான் சொல்லியிருக்கோமா, கிரியேட் a table named contact details. சாரி, contact details. contact underscore details. contact details. ஓகேவா? சரி பண்றேன். இப்ப நான் இது டெலீட் பண்ணிடுறேன். டேபிள் 1க்கு டெலீட் இரு. இங்க பண்ண முடியாது. க்ளோஸ் கொடுத்துட்டு டேபிள் 1 போயிடுதா? நான் இப்ப கிரியேட்டுக்கு போறேன். டேபிள் கொடுக்குறேன். இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு டிசைன் வியூ. டிசைன் வியூக்கு போறேன். போயிட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ். கான்டாக்ட் டீடைல்ஸ். சரியா? ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஐடி ஆட்டோ நம்பர். சரியா போச்சா? அதுக்கு அடுத்தது பர்சன் ஐடி, பர்சன் அண்டர்ஸ்கோர் ஐடி. இது வந்து நம்பர். பர்சன் ஐடின்றது நம்பர். சரியா? அதுக்கு அடுத்தது மொபைல் 1. இது வந்து ஷார்ட் டெக்ஸ்ட். மொபைல் 2 ஷார்ட் டெக்ஸ்ட். அதுல இருக்கிறதே விட்டா போதும். லாஸ்ட்ல வந்து இமெயில். இமெயில் கொடுத்துட்டு ஷார்ட் டெக்ஸ்ட் தான். ஆனா இது ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொன்னாலும் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னு தர வேண்டியது இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா
இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் உங்களுக்கு இந்த டேபிள முதல்ல இருந்து இன்னொரு தடவை டேட்டாபேஸ்ல இருந்து திரும்ப கிரியேட் பண்ணி காட்டுறேன். இங்க ஏதாவது நீங்க மிஸ் பண்ணி இருந்தா பாத்துக்கோங்க. எப்படி நம்ம டேட்ல போயிட்டு மீடியம் டேட்னு சொன்னோம், அதே மாதிரி தான் இங்க என்ன செய்யணும்னா, என்னம்மா தப்புமா, எங்க இன்னொருத்தர் நீங்க தப் பாருமா, சரிப்பா டென்ஷன் படுத்தாதீங்கம்மா, வாங்கம்மா. கிளாஸ்னா வரணும் தானே, நீங்க பாட்டுக்கு அலட்சியமா அப்படி எங்கேயாவது இருந்தா ரைட் ஆகுது. வா, சரிப்பா. சத்யா, நீ வந்து பட்னியா போற, ஒன்னு சொல்றேன். தப்புமா பசங்களா, டைம் கரெக்டான டைமுக்கு நீங்க ஒன்னா சொல்லவாது சொல்லணும். நீங்க பாட்டுக்கு அங்கே இருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? நாட் த ரைட் டைம். சரி கௌனி, இப்ப இந்த இமெயில் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் இருக்குது. ஆனா இமெயில் நம்ம அப்படியே கொடுத்தோம்னா அட் சிம்பல் எல்லாம் போட வேண்டியது இருக்கும்ல. அட் சிம்பல் போட்டோமா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்கு? அதனால அதை வெரிஃபை பண்றதுக்கு வேலிடேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. வேலிடேஷன் ரூல் இங்க பாருங்க, வேலிடேஷன் ரூல்னு இருக்குது பாரு. இதுல நான் என்ன செய்யணும்னா, இங்க பாரு, இது உள்ளால பில்டு கொடுத்து அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி இந்த இடத்துல லைக் கொடுத்து பாரு, வேலிடேஷன் ரூல் லைக் இருங்க, இந்த இடத்துல அப்படியே டைப் பண்ணலாம், LIKE. அப்புறமா டபுள் கோட் ஓபன். டபுள் கோட் வந்து அப்படியே ஓபன் ஆகாதுமா, ஒரு டபுள் கோட் போட்டு ஸ்பேஸ் தட்ட வேண்டியதா இருந்தா இருக்கும். அப்புறம் ஸ்டார் அட் ஸ்டார். இந்த ஸ்டார் போட்டா நம்மளுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஸ்டார்ன்றது என்னது? வைல்ட் கார்டு, எது வேணா வரலாம் அதுக்காக. சரியா? ஸ்டார் சொன்னா எனிதிங், அந்த இடத்துல முன்னால எது வேணா இருக்கலாம், பின்னாடி எது வேணா இருக்கலாம், நடுவுல அட் சிம்பல் வேணும் அப்படின்றது நம்ம சொல்லிடுறோம். சரியா? எந்த மெயில் ஐடியா இருந்தா கண்டிப்பா அதுல அட் சிம்பல் வந்தாகணும் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா? சரி, ஓகேவா? நான் உங்களுக்கு திரும்ப இந்த டேட்டாபேஸ் டேபிள் எல்லாத்தையும் இன்னொரு தடவை இந்த ரெண்டு டேபிளையுமே கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்ப ஏதாச்சும் குழப்பமா இருந்ததுன்னா இன்னொரு தடவை நீங்க பாத்துருங்க. நம்ம ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோமா, ஒன்னு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ், இன்னொன்னு பர்சனல் டீடைல்ஸ். சரியா? நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்ல வச்சுட்டு இங்க பர்சனல் டேட்டா இதுல கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட். அதே மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுல கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட். அப்புறம் இதுல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துடணும். இதுலயும் ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துடணும். சரியா? இதுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட், இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன். அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன். சரியா? இது பெரிய கஷ்டமா? நான் இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஈஸி தான். ஓகேவா? நான் இப்ப திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல இருந்து வரேன். ஆனா இப்ப நம்ம கோபான்றது ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டு நான் கோபா 1ன்னு பேர் போட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ டவுன் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு தடவை அப்படியே ஃபாஸ்ட் ரன். ஓகேவா? இப்போ விண்டோஸ் ஆர் எம்எஸ் ஆக்சஸ் கொடுத்தோமா, கொடுத்துட்டு பிளாங்க் டேட்டாபேஸ் இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க பாரு, நம்ம கோபான்னு ஒண்ணு கொடுத்தது இங்க வந்துருது, தெரியுதா? நம்ம பழசு கூட ஒர்க் பண்ணணும்னா கோபா அப்படியே இதை கிளிக் பண்ணா கோபாக்குள்ளால போயிடும். சரியா? ஓகே, பிளாங்க் டேட்டாபேஸ் கொடுத்துட்டதும் பேர் கேக்குது. நான் இப்ப டேட்டாபேஸ் 2க்கு பதிலா கோபா 1ன்னு கொடுக்குறேன். கோபா 1. சரியா? கிரியேட் பட்டன் அழுத்தினா கோபா 1 கிரியேட் ஆயிடுது. இப்ப இதுல ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ, ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ கொடுத்ததும் பேர் கேக்குதா? பர்சனல் டேட்டா. ஓகே, இதுல ஐடி நம்பர் அதை எதுவும் பண்ணல நான். நேம், நேம் தானம்மா? கான்டாக்ட் நேம், கான்டாக்ட் நேம் அட்ரஸ். சரி, ஓகே. கான்டாக்ட் நேம் இதுல ஸ்பேஸ் விடலாம். ஷார்ட் டெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அட்ரஸ், அதுவும் ஷார்ட் டெக்ஸ்ட் தான். அதுவே தானாவே டேட்டா டைப் சஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே விட்டுறோம். அப்புறம் வந்து டிஓபி, டேட் ஆஃப் பர்த். இதுல ஷார்ட் டெக்ஸ்ட் கிடையாது, டேட் டைம், டேட் ஸ்லாஷ் டைம். அதுல கீழே பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல போயிட்டு என்ன செய்யணும், இப்படி கிளிக் பண்ணுங்க, பண்ணிட்டு மீடியம் டெக்ஸ்ட், மீடியம் டேட். சரியா? மீடியம் டேட்னு சொல்றோம். இதுல ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம கீழே போறோம். ஒன்னு வந்து டேட் டைமுக்கு, இன்னொன்னு வந்து மெயில் ஐடி வரும்போது வேலிடேஷன் ரூலுக்காக. சரியா?
ஓகே டன். இது வரைக்கும் புரியுதா? இப்ப நான் இது ரைட் கிளிக் பண்றேன், சேவ் கொடுத்துறேன். இந்த டேபிளுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. புது டேபிள் வேணும்னா கிரியேட் மெனுக்கு போங்க, டேபிள்னு கொடுங்க. அது டேபிள் 1 வருதா? ரைட் கிளிக் பண்ணுங்க, முன்ன மாதிரியே டிசைன் வியூ கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டிசைன் வியூ, இதுல கான்டாக்ட் டீடைல்ஸ் வருதாமா? இது கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஆட்டோ நம்பர் அதை அப்படியே விட்டுடணும். பர்சன் அண்டர்ஸ்கோர் ஐடி, பர்சன் ஐடி இது வந்து இன்டீஜர் நம்பர். இன்டீஜர்ன்றது இதுல கிடையாது, நம்பர்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து மொபைல் 1 மொபைல் 2 இமெயில். மொபைல் 1 ஷார்ட் டெக்ஸ்ட், மொபைல் 2 ஷார்ட் டெக்ஸ்ட், மொபைல்னு சொல்லிட்டேன். மொபைல் 2 மொபைல் 2 சரியா? அடுத்தது இமெயில்னு சொல்லிட்டு ஷார்ட் டெக்ஸ்ட் தான் இதுக்கும். இதுல நான் எதுவும் மாத்த வேணாம். ஆனா நம்ம எப்படி டேட்டுக்கு மாத்தினோம், டேட் ஸ்லாஷ் டைமுக்கு மாத்தின மாதிரி இங்க வேலிடேஷன் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாரு. இந்த இடத்துல வச்சுட்டு லைக் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ், லைக் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் ஓபன் ஸ்டார் ஷிஃப்ட் 8 போடுச்சு, அப்புறமா அட், அப்புறமா ஸ்டார், அப்புறமா டபுள் கோட்ஸ். இதுல என்ன கேட்டீங்கன்னா, இதனோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, டபுள் கோட்ஸ் குள்ளால இருக்கிறது எனி ஸ்ட்ரிங்னு அர்த்தம். டபுள் கோட்ஸ் குள்ளால நம்ம சொல்றது வந்து எனி ஸ்ட்ரிங். இதுல ஸ்டார் அட் ஸ்டார்னோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டார் போட்டா எது வேணா வரலாம், அட் சிம்பிள் வரணும். அப்புறம் அட்டுக்கு அப்புறம் எது வேணா வரலாம். அப்ப நம்ம சாதாரண ஜிமெயில் ஐடி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? popa123@gmail.com அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த அட் சிம்பிள் வரணும் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்ல. அதுக்கு தான் முன்னால எது வேணா இருக்கலாம், அதுக்காக ஸ்டார். பின்னாடி எது வேணா இருக்கலாம், அதுக்காக ஸ்டார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இதுக்கும் ஒரு ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த கான்டாக்ட் டேட்டாக்கு, கான்டாக்ட் டீடைல்ஸ் பர்சனல் டேட்டாக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட். சரியா? இதை மட்டும் பிரிண்ட் எடுத்தா போதும். இது வந்து பெரிய கட்டமான எக்ஸசைஸ் கிடையாது. இது நீங்க முடிச்சிட்டா நாம டெஸ்ட் முடிச்சிடலாம். நம்ம சீக்கிரமே இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 3:30 மணிக்கெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். 4 மணிக்கு அங்க வர சொல்வாங்க. ஓகேவா? சரி பா. இங்க பா ஸ்ரீமதி.